அப்படி என்ன தெரிகிறது? இவ்வளவு ஆர்வமா பாக்குறேனே, அந்த பாக்ஸ்க்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு யோசிச்சீங்கன்னா, வீட்ல இருந்து சோறு கட்டி ஏத்தாந்துக்கிறான். ஆமாங்க, அது வெறும் லஞ்ச் பாக்ஸ் தான். இன்னைக்கு ஒரு நாள் லஞ்ச் பேக் பண்ணிட்டு வெளியே போய் உட்காந்து சாப்பிடலாம்னு என் பொண்டாட்டி கிட்ட சொன்னேன். இந்த லே கார்டனுக்கு நாங்க எப்போ வந்தாலுமே இந்த 2 இடத்துல தான் உட்காந்து சாப்பிடுவோம். பட் இப்போ 2 இடத்துலயும் ஆள் இருந்தாங்க. அங்க ஒரு புதர் இருக்குது. அது உள்ள 2 பேர் இருக்காங்க. சரின்னு இந்த இடத்த சூஸ் பண்ணிருந்தோம். குப்பை தொட்டி பக்கத்திலே தான் இருந்தது. பட் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு போயிருந்தாங்க. சரி வேற இடத்துக்கு போலான்னு போனா, அங்க போய் உட்கார்றதுக்குள்ள மஸ்கிட்டோ எல்லா இடத்துலயும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அம்மா என்ன கொசு மூஞ்சிலே கட்டிச்சுமா. சரி இதுக்கப்புறம் இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு காருக்கே போயிடலாம் நல்ல முடிவு எடுத்துட்டோம். என் பொண்டாட்டி கிட்ட மிளகு சாதம் செஞ்சு எடுத்துட்டு வாடின்னு சொல்லியிருந்தா என்னமோ செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தா. இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கப்போ நல்லா இருக்கான்னு கேட்டா, நல்லா இல்லன்னு சொல்லிட்டா அடுத்த வாட்டி சோறு கிடைக்காது, அதனால இப்படி சொல்லிட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சேன். இது ஒண்ணு அடிக்கடி கேட்டு போடும். அப்போ என் பொண்டாட்டியோட மைண்ட் வாய்ஸ், ஆனா இப்போ வரைக்கும் இது என்ன ரைஸ்ன்னு தெரியல. அதுக்குள்ள என் பொண்டாட்டி, நாளைக்கு நான் சமைக்க போறேன், உங்களுக்கு சாம்பார் வேணுமா ரசம் வேணுமான்னு கேட்டா, சொல்லுடா மஞ்சு குட்டி, ஏங்க சமைக்க போறேன், சாம்பார் வைக்கவா ரசம் வைக்கவா? நீ வையடா, நான் வந்து பேர் வச்சுக்கிறேன்.